Hello fighters, welcome to Mr. Reasoning channel. இந்த செட் பேஸ் நம்பர் அனாலஜி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகேங்களா, நம்பர் அனாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எஸ்எஸ்சியில் சிஜிஎலாக இருக்கட்டும், இல்லை எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஹெச்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை என்டிபிசியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. இதில் என்னன்னா 3 நம்பர் கொடுத்துட்டு அதில் எதனா ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, அந்த லாஜிக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து 1 நிமிஷம் கூட ஆகலாம். நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஜீனியஸாக இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும், அப்படியுமே நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு 40 or 50 செகண்ட் கண்டிப்பாக ஆகிடும். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3-4 நிமிஷம் கூட ஆகிடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஃபைட்டர்ஸ். எக்ஸாம் வரல, அதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நான் எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணலான்னு பாருங்கள். 5, 17 வச்சு தான் இந்த நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ஏன்னா நடுவில் இருக்கிற நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சேமே 3லேருந்து 11 யூஸ் பண்ணி நம்ம 112 கண்டுபிடிக்கணும். சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டை எடுத்துப்போம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு செட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 நம்பரையும் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபைட்டர்ஸ். 17 ஒரு 5 ஆட் பண்ணுங்கள், 22 வருது. ஸோ 22ஓட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 176 வரதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். 8 டைம்ஸ் பண்ணலாமா? ஸோ 8 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? ஒரு 16, இங்கே ஒரு 1, 16, 7, 176 வந்திருக்கு. 176 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இந்த சேம் லாஜிக்கு இந்த செகண்ட் செட்லேயும் அப்ளை பண்ணி வேலிடாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 3 இருக்குது, 11 ரெடித்தையும் ஆட் பண்ணால் 14 இன்ட்டு 8 டைம்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு 80, ஒரு 32 இது ரெடித்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 112 வருமா? ஸோ 112 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தான் இருக்குது லாஜிக் எல்லாமே. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி எந்த ஆப்ஷனில் அந்த லாஜிக் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம் ஃபைட்டர்ஸ். 19 இருக்குது, 2 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 21 இன்ட்டு 8 டைம்ஸ் பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ். ஒரு 8, ஒரு 16, 168 வந்திருக்கு. ஸோ 168 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடிக்கு எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.